ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை அவருடைய இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் ஒரு இப்போ நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகுது. மாதவிடாய் சரியாக வர்றதில்லை. 2 மாதம் 3 மாதம் இப்படிலாம் ரொம்பவே நிறைய கஷ்டப்படுறாங்க. சிலருக்கெல்லாம் சீக்கிரமாகவே ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா இதனால் பல பிரச்சனைகள் இருக்குது மக்களை. சீக்கிரமாக வயசுக்கு இது முன்னாடியே நின்றுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ யாரை பாருங்கள் எல்லாருமே நீர் கட்டி இருக்குது, கட்டி வயிற்றுல இருக்குது அப்படி இப்படின்றாங்க. இது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அந்த பீரியட்ஸ் பிரச்சனையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது இதாகுதுன்னு சொல்லி ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல நினச்சிட்டு இருக்காதீங்க. கஷ்டத்துக்கு சிலர் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஒன்று இதுக்கு என்ன ஒரு மருந்து சொல்கிற மகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் நல்லா 1 ஸ்பூனு எள் எடுத்துக்காங்க. கருப்பெல் எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நல்லா பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்காங்க. பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டிட்டு ஒன்று தோலை சீவிட்டு நல்லா ஒன்று தட்டி தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த எள்ளையும் போட்டுருங்க. கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த 3 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 1/2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிடுங்க மக்களை. இது அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். காலையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நார்மலாக இது ஆயிரும். இன்னும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது முன்னாடி எங்கேயாவது போகணும், இந்த மாதிரி நாளைக்கு ஆயிருமா நாளான்னைக்கு ஆயிருமான்றது பயம் இல்லாத அளவுக்கு, இல்லை 2 நாள் முன்னாடி அடுத்த வாரம் ஆயிரும் இப்படி போகிறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடனே இதாயிரும். அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லை எங்கேயாவது போகிறதுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா இதை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க மக்களை. எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு சகோதரன் மட்டும் என்னோடய வீடியோ நிறைய பார்க்குறாரு, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. கார்மகிலன்னு சொல்லி அவர் கர்த்தருடைய கிருபையில் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆள் தான் எனக்கு பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. 2வது சில விஷயங்கள்லாம் பேச தெரியாமல் நான் பேசுவேன். எனக்கு அவ்வளோ படிப்பறிவெல்லாம் இல்லை மக்களை. அதனால் சப்போஸ் நான் ஏதாவது தவறுதலாக பேசி எதாக இருந்தால் எனக்கு அசிங்கமாக கமெண்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியப்படுத்துங்க. அது தப்பு, இது நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இது இப்படி பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அது மாதிரி நான் இது பண்ணுறேன் மக்களை. ஏன்னா 10 பேர் ஒட்டுக்கு நின்னா இடத்துல பேச தெரியாது எனக்கு. 4 பேர் ஒட்டுக்கு நின்னா பேச தெரியாது. பெரிய ஆளுங்கிட்ட எனக்கு பேசவே தெரியாது மக்கள். அந்த மாதிரி ஆள் நான். ஆனால் இந்த அளவுக்கு வீடியோ போடுற அளவுக்கு தைரியம் இருக்குதுன்னு உண்மையில் கடவுள் கொடுத்த அந்த தைரியம் தான் நான் சொல்லணும். அதனால் பாருங்கள் மக்களை, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை.